ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படம் வருகிற 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா, சோபின் ஷாஹிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலரும் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். மாஸ்டர், விக்ரம், லியோ, இப்போது கூலி என அனிருத், லோகேஷ் இருவரும் 4வது முறையாக இணைந்திருக்கின்றனர். இவையெல்லாம் இப்படத்திற்கான எதிர்பார்ப்பை எகிற வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் சிங்கப்பூரில் இயங்கி வரும் ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் தமிழ் ஊழியர்களுக்கு ரஜினியின் கூலி படத்தை பார்க்க சம்பளத்துடன் கூடிய விடுப்பும், முதல் நாள் முதல் காட்சிக்கான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டும் செலவுக்கு ரூபாய் 2000 பணமும் கொடுத்திருப்பதாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஊழியர்களின் மன அழுத்தத்தை குறைக்க இதுபோன்ற முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்திருப்பது நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது குறித்து அந்நிறுவனம் கூறியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிறுவனத்தின் அறிவிப்பு கடிதத்தில், சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகவிருக்கும் நிலையில், அன்று நம் நிறுவனத்தில் பணிபுரியும் தமிழ் ஊழியர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கம்பெனி அவர்களுக்கு படத்தின் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டும், செலவுக்கு ரூபாய் 2000 பணமும் வழங்குகிறது. ஊழியர்களின் பணிச்சுமை, மன அழுத்தத்தை குறைக்க இதை செய்கிறோம் என்று கூறியிருக்கிறது.